நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஒரே கதவு எண்ணில் 79 வாக்குகள் இருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் புதிய தலைமுறை சார்பில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நீங்க இந்த வீடியோ நம்பர் எவ்வளோங்க? 11. சரி. உங்க பேருங்க? ஆனந்தன். சார் இந்த வீட்டுல மொத்தம் 79 பேர் இருக்காங்கன்னு சொல்லி பட்டியல இது இருக்குங்க. லிஸ்ட்ல வந்து உங்க பேர் இருக்கு. எத்தனை பேர் மொத்தம்? நாங்க 4 பேர் தான். 4 பேர் தாங்களா? ஓகேங்க. 79 பேர் வந்து எங்களுக்கு இப்போ எனக்கு புரியல. நீங்க சொன்ன பேர் எனக்கு தெரியுது. சரி. 4 பேர் இருக்காங்க. ஜனவரி மாதம் 6ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி குன்னூர் தொகுதிக்குட்பட்ட கோடேரி வாக்குச்சாவடி எண் 210க்கு உட்பட்ட மேல் கோடேரி பகுதியில் கதவு எண் 11இல் 79 வாக்காளர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. கதவு எண் 11 வீட்டில் நாம் விசாரணை மேற்கொண்ட போது அங்கு 4 வாக்காளர்களே உள்ளனர் என்பது தெரிய வந்தது. நானும் வந்து யாருக்கிட்டையும் நாங்க 79 பேர் நாங்க லிஸ்டே கொடுக்கல. நாங்க வந்து 4 பேர் தான். நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது 4 பேர். அது போல் 12ஆம் நம்பர் வீட்டில் 33 பேர் இருக்கிறதாக காட்டுது. 9ஆம் நம்பர் வீட்டில் 10 பேர் இருக்கிறதாக காட்டுது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. இதை பார்த்து நாங்கள் அதுக்கப்புறம் இதை ஆய்வு செய்து பார்த்த பொழுது தான் இதில் 9வது வார்டு இருக்கிறவங்களும் இந்த வார்டில் இருக்காங்க. இப்போ இந்த வார்டு வந்து 12வது வார்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கதவு எண் 12இல் உள்ள வீட்டில் 33 வாக்காளர்கள் உள்ளதாக வாக்காளர் பட்டியலில் கூறப்பட்டிருந்த நிலையில் உண்மையில் அங்கு 3 வாக்காளர்களே உள்ளனர். இது குறித்து நம்மிடம் பேசிய தேர்தல் அதிகாரியும் வட்டாட்சியருமான ஜவஹர், கோடேரி கிராமத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலில் வார்டு எண் 11 என்பது கதவு எண்ணாக மாறி பதிவாகியுள்ளது என்று கூறினார். அனைத்து வீடுகளின் புதிய கதவு எண்களையும் கேட்டுள்ளதாகவும் வீடுகளுக்கு புதிய கதவு எண் வழங்கும் போது இந்த குளறுபடி சரியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய தலைமுறைக்காக உதகை செய்தியாளர் ஜான்சன்.